வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகளே சந்தித்து வந்த நிலைகளானது இப்பொழுது மாறுமா, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் அதேபோல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாகுங்க. இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் அமையும். மேலுமே அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகமான சூழ்நிலைகளானது காணப்படுங்க. பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள். அதே போல எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனைகளும் லாபங்களும் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனங்கள் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் அதேபோல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமான மாதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது. ஆனால் இந்த மாதங்கள் உங்களுடைய செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. இதை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா மனதில் வைத்து உங்களுடைய பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை முன்கூட்டியே கவனிக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சவால்களை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். மற்றும் வெளியில் சாப்பிடுவதை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும். நீங்கள் வேலை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனத்தை காட்டுவீர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிக புத்திசாலித்தனத்தை காட்டுவது தீங்கை விளைவிக்கும். எனவே நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக வேலை செய்ய வேண்டும். இதனால் எந்த பெரிய பிரச்சனையுமே உங்களை பார்த்தீங்கன்னா தொந்தரவு செய்யாது. வியாபாரிகளுக்குமே இந்த மாதங்கள் சாதாரணமாக இருக்குங்க. வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது அதிகரிக்கும். ஆனால் சில புதிய தொழில் உறவுகளானது உருவாகலாங்க. வெளிநாட்டு மூலங்களில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் சேரலாம். வியாபாரங்களும் உங்களுக்கு அதிகப்படுத்தும். இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. திருமண உறவுகளில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய ஆக்கிரமிப்பு உங்களுடைய உறவுகளுக்கு தீங்கை விளைவிக்கும். எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது சுமாராக இருக்கும். ஆனால் உங்களுடைய கடின உழைப்பால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை பார்த்தீங்கன்னா மேம்படுத்த முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் நல்ல பலன்களை பெற முடியுமா இல்லையா என்பது உங்களுடைய படிப்பை பொறுத்தது. குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர நல்லிணக்கங்களானது குறையுங்க. இருப்பினுமே அன்பு நிலைத்திருக்கும். அது குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமானது.
எனவே உங்களுடைய குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனால் உங்களுடைய வாழ்வில் புதிய நம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. அதேபோல் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் இப்பொழுது முடிய போகுது. சட்ட சிக்கலில் இருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அங்குள்ள குருவினால குருமங்கள யோகங்களானது ஏற்படுங்க. செல்வாக்கும் உங்களுக்கு வெளிப்படும். உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால புதிய சொத்தும் சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளானது உங்களுக்கு விலகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகளிலுமே சாதகமாக இருப்பதனால தேவையற்ற பணங்களானது வரும். பொன்பொருளும் சேரும். பொருளாதார நிலைகளானது உங்களுக்கு இப்பொழுது உயருங்க. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவினால் வேலைக்காக பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி இப்பொழுது நிறைவேறலாம். அதேபோல் உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் லாபத்தை அதிகரித்து கொடுக்கும். குருவினுடைய பார்வைகளுமே 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதனால உங்களுடைய ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா சிறப்பாக காணப்படும். விவசாயிகளுக்கு ஆதாயங்களானது ஏற்படுங்க. பெண்களுக்கு இருந்த சங்கடங்கள் அனைத்துமே இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கக்கூடிய காலகட்டங்களாக காணப்படும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதேபோல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5, 9. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதனால பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அக்கறையானது அதிகரிக்குங்க. சம்பாதியத்தில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது செல்லும். தொழிலில் இருந்த தடைகளானது விலகுங்க. பணிபுரியக்கூடிய இடத்தில் திறமைக்கு மதிப்புண்டாகும். சூரியன் ஆட்சியாவதனால முயற்சியானது வெற்றியாகுங்க. நீங்கள் மேற்கொண்ட வேலையானது இப்பொழுது நடக்கும். அதேபோல் பிறரால் செய்ய முடியாததை இப்பொழுது நீங்கள் செய்து முடிக்கலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளானது உங்களுக்கு விலகும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும். ஒரு சிலருக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். குருவினால உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்புகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். இதுவரை இருந்த எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும். தொழிலில் போட்டியாளர்கள் உங்களை விலகி செல்வார்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதேபோல் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நிம்மதியானது இப்பொழுது கிடைக்கும். பார்த்து வரக்கூடிய வேலைகள் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்த கணவரினுடைய உடல்நிலையானது இப்பொழுது முன்னேற்றம் அடையும். உங்களுக்கு மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் பொன்பொருள் சேரக்கூடியதாக காணப்படும். சிறு வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா உழைப்பாளிகள் நிலை உயரும். அதேபோல் மாணவர்களுக்குமே படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆதாயமான மாதமாக இருக்கும். குரு செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துவாங்க. விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இருக்குங்க. அதேபோல் உங்களுடைய திட்டமிட வேலைகள் எல்லாமே இப்பொழுது நடந்து முடியும். எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் உங்களுடைய ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதனால செயல்களில் வேகமும் தடுமாற்றங்களும் ஏற்படும். குருவினுடைய பார்வைகளால் இதுவரை சந்தித்த பிரச்சனைகளானது மாறுங்க. ஆரோக்கியங்களானது சீராகும். இனி எல்லாவற்றிலுமே நிம்மதியானது உண்டாகுங்க. உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளானது உங்களுக்கு விலகும். உற்சாகமுடன் நீங்கள் செயல்படக்கூடிய நிலைகளானது ஏற்படும். தடைபட்டு இருந்த வேலையானது இப்பொழுது நடந்தேறும். முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும். அரசியல்வாதிகளினுடைய எதிர்பார்ப்புகளானது நிறைவேறுங்க. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. அரசு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களிடமே பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலைகளானது உண்டாகுங்க. சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவர். மாணவர்களுக்குமே படிப்பின் மீது அக்கறைகளானது அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளானது உங்களுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யுங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3, 5, 12, 14.
பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை வழிபட்டால் உங்களுக்கு நன்மைகளானது அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.